ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் அன்ஃபோல்ட் ஆக போகுது, அதாவது இன்னைக்கு வந்து 3-3 போர்ட்டல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். முழு சந்திர கிரகணம், லைக் லூனார் எக்லிப்ஸ். ஸோ இந்த நாளுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை எதுனாலும், நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப் எதுனாலும் உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் அன்ஃபோல்ட் ஆக போகுது இந்த நாளுக்கு அப்புறம், இந்த லூனார் எக்லிப்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அன்ஃபோல்ட் ஆக போகுது, என்ன மாதிரியான எனர்ஜி ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு, இப்போ உங்கள் பர்சன் வந்து சில விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, மறைச்சு வச்சுருக்காங்க, அவங்க எமோஷன்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆழமான உணர்ச்சிகள் வந்து மாற்றங்கள் கொண்டு வரும். இந்த ஒரு சந்திர கிரகணத்துல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கான சக்தி அதுக்கு இருக்கு. ஏதாவது சீக்ரெட் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதையும் வெளியில கொண்டு வரும். ஏன்னா இதுல ஹைப்ரிஸ்டஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க இந்த வீடியோ பார்த்தாலும் ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சீக்ரெட்ஸ் இதுக்கப்புறம் வெளியில வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஹெவியா இருக்கு. பட் என் பர்சன் வந்து எங்கிட்ட எமோஷன்ஸ் வந்து அவங்க லவ் பண்றது, அவங்க ஃபீல் பண்றது வந்து எங்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த பிக்சர்ல பாருங்க, பாதி வந்து அவங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவங்க உங்ககிட்ட பாதி தான் காமிப்பாங்க, இல்லையா? ஸோ இந்த ஒரு லூனார் எக்லிப்ஸ்க்கு அப்புறம், இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு முழு ஒரு ரகசியங்கள் வந்து, எல்லா ரகசியங்களும் வெளியில வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட முழு உணர்ச்சி வந்து வெளியில காமிக்க போறாங்க. அதுக்கு வெளியில கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ஒரு ஷிஃப்டா இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள வந்து உங்க பர்சன் நிறைய ஈகோல இருக்கலாம், ஈகோ அதிகமா இருக்கலாம். ரெண்டு பேருமே வந்து மன வேதனை அதிகமா இருக்கும், நிறைய கோபங்கள் இருக்கும், பழைய பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதை பத்தி பேசி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. யாரு பண்ணது சரி, யாரு பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு இருக்கு. இங்க இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க பர்சன் வந்து இமோஷனலா வந்து வித்ட்ரா ஆகியிருப்பாங்க, ஏன்னா ஸ்வாடு வந்திருக்கு. இமோஷனலா உங்ககிட்ட இருந்து டிட்டாச் ஆகியிருப்பாங்க. பட் உங்ககிட்ட இமோஷனலா வந்து பேசுறதுக்கு, ஏன்னா இது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் தான், சரியா? இமோஷனலா பேசுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. தென் உங்க ரிலேஷன்ஷிப் இத்தனை நாளா வந்து ஒரு பாஸ், இந்த கார்டு வந்து, இந்த ஹேங்க்டு மேன் வந்து நிறைய ரீடிங்ல வந்திருக்கு. ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கிற மாதிரி நான் சொல்லி இருந்திருப்பேன். பட் இந்த லூனார் எக்லிப்ஸ் சேரும் போது இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் மாதிரி தெரியுது. அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்வர்டா மூவ் ஆன் ஆகிற மாதிரி தெரியுது. ஒருத்தவங்க ஆக்ஷன் எடுக்காம ஜஸ்ட் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இத்தனை நாள். பட் இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு.
சரியா? லூனார் எக்லிப்ஸ் வந்து நமக்கு ஹிடன் ட்ரூத் எல்லாம் வந்து வெளியில காட்டும். சரியா? என்னெல்லாம் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் வெளியில காமிக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு அவேக்கனிங் வரும் இந்த இதுல. உங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ரியலைசேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்து வரும். இது கண்டிப்பா வருவாங்க. பட் ரஷ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா வரமாட்டாங்க. பட் கண்டிப்பா அந்த ஈகோ இல்லாம ஜஸ்ட் ஈகோலாம் டெத் ஆகிடும். உங்கள நோக்கி வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது நான் சொல்லியிருந்தேன். சீக்ரெட்ஸ் வந்து வெளியில வரும். அவங்க எமோஷன்ஸ்லாம் வந்து அதிகமா வரும். இப்ப வந்து அவங்க லாஜிக்கா யோசிக்கிறத விட இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குற மாதிரி தெரியுது. அந்த விஷயங்கள் வந்து இந்த பெரிய ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்டா இருக்கும் உங்க லைஃப்ல. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது வந்து இது ஆக்சுவலா என்னன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெயின்ஃபுல்லான முடிவு வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒரு பெயின்ஃபுல்லான முடிவு வந்திருக்கும். இல்ல துரோகம் நடந்திருக்கும், பெட்ரயல் ஃபீலிங் நடந்திருக்கும். பட் ஒரு ட்ரூத் வந்து ரிவீல் ஆகலாம். ஸோ ஏதோ உங்களுக்கு நடந்த துரோகத்தை பத்தியோ, இல்ல உங்களுக்கு நடந்த இந்த எண்டிங் பத்தியோ பேசுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு உண்மை வந்து வெளியில வரும். இந்த மோஸ்ட்லி வந்து இந்த எனர்ஜில பார்க்கும்போது ஏதோ ஒரு உண்மை வெளியில வர மாதிரி ஹை பிரிஸ்டஸ் ரொம்ப மேஜரா இருக்கான பவர்ஃபுல்லான கார்டு. ஏதோ ஒரு உண்மை வெளியில வர்ற மாதிரி தான் தெரியுது. உண்மை எதுவுமே மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க இமோஷன்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ் அது எல்லாமே உங்ககிட்ட பேச வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அவங்களுக்கும் தெரியுது இதுக்கு மேல வொர்ஸ்டான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாயையில இருக்காங்க அப்படின்னா அந்த மாயை எல்லாமே வந்து பிரேக் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் சைக்கிள், இது வந்து ஒரு கம்ப்ளீஷன். சரியா? நீங்க ஒரு கார்மிக்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த லூனார் எக்லிப்ஸ்ல வந்து ஒரு கம்ப்ளீஷன், ஒரு டாக்ஸிக் சைக்கிள் வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கு. ஒரு எண்டிங், இது நாள் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பெயின் வந்து அனுபவிச்சீங்களோ அதுக்கான எண்டிங் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஹீலிங் ஆரம்பிக்கும். இனி வந்து உங்களுக்கு ஹீலிங் ஆரம்பிக்கும். ஸோ நீங்க உண்மையா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எதுவுமே டினை பண்ணாதீங்க. நியூ பிகினிங் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஓல்டு சாப்டர்லாம் வந்து க்ளோஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த கார்டு வந்து எனக்கு அதுதான் சொல்லுது. ஓல்டு சாப்டர் அல்லது ஓல்டு பெயின், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டீப்பா ஹர்ட் ஆகியிருப்பீங்க, அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வர்றது இந்த எக்லிப்ஸ், இந்த எனர்ஜி ஷிஃப்ட்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கார்டா நான் பார்க்குறேன். அண்ட் எம்ப்ரஸ். ஸோ டிவைன் ஃபெமினைன், இதுல நிறைய பேர் டிவைன் ஃபெமினைன் நிறைய இமோஷனலா மெச்சூர்ட் ஆவாங்க. உங்க பர்சன் வந்து இமோஷனலா மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க இமோஷனலா மெச்சூர்ட் ஆவாங்க. ஒரு பொறுமையான பர்சனா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு அன்கண்டிஷனல் லவ் காமிச்சீங்களோ அதே அன்கண்டிஷனல் லவ் அவங்களும் காமிப்பாங்க. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல சிலர் வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல பிரெக்னன்ட் அந்த அந்த கான்செப்ட் இல்லைங்கிற பட்சத்துல ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஃபேஸ், ஒரு கரியர்ல ஆகட்டும், ஒரு பிசினஸ்ல ஆகட்டும், நீங்க ஏதாவது ஜாப் ப்ரமோஷன் அந்த மாதிரிக்கான சான்ஸ் வந்து இந்த எனர்ஜி ஷிஃப்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்க போகுது. இதுல வந்து கேரிங் அதிகமாகும், இமோஷனல் பாண்டிங் அதிகமாகும், லவ் அன்கண்டிஷனலா இருக்கும். நீங்க ஹீலிங் ஸ்டேஜ்க்கு வந்து மாற போறீங்க. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ். ஆக்சுவலா எக்லிப்ஸ் இந்த மாதிரியான ஒரு சந்திர கிரகணத்துல பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஓவர்ஃப்ளோ ஆகும். ஒரு ரொமான்டிக் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். ஸோ உங்க பர்சனா இருக்கலாம், இல்ல நியூவா யாராவது வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பாஸ்ட்ல நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு சாரி சொல்ல வருவாங்க. ப்ராக்டிக்கலா யோசிக்காம பியூர் அண்ட் பியூரா ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கொண்டு வர ஒரு எனர்ஜி ஷிஃப்டா இது இருக்கும். இது ரொம்ப ரொமான்டிக்கான கார்டு. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஜெஸ்டர்ல வருவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம், இல்ல கால் பண்ணலாம், இல்ல மீட் பண்ணலாமான்னு கேட்கலாம், இல்ல ரொம்ப உருகுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன், இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க உங்க பர்சன். ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் உங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே வெளியில கொண்டு வருவாங்க. அவங்க என்ன உண்மையா ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு கிளாரிட்டி தருவாங்க.
ஓகே. இங்க பயம் இருக்காது. பயத்த விட ஒரு அவங்க ஹார்ட்ல இருந்து வந்து பேச வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஷிஃப்ட் மாரி இருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் உங்களுக்கு. ஓவராலா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி லூனார் எக்லிப்ஸ் வந்து குடுக்க போகுது. ஸோ, அ இந்த டைம்ல வந்து எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆல்ரெடி ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே. ஸோ 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். எமோஷன்ஸ் ஹையா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே சரியாகும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட தலையீடு, ஃபேமிலி தலையீடு, தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா, அது எல்லாமே வந்து சரியாகிடும். சரியா? அது எல்லாமே சரியாகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு ம் கிளியரா பேசுவீங்க. ஓகே. அடுத்தவங்களோட அட்வைஸ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களோட கைடன்ஸ் கிடைக்கும். என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, இப்ப தேர்ட் பார்ட்டினால பிரச்சனை வந்திருக்குன்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஷிஃப்ட் கிடைக்கும். அதெல்லாம் வந்து கம்மியாகும். இல்ல அவங்க வந்து விலகி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த லூனார் எக்லிப்ஸ்ல இருந்து. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தலையீடு, மத்தவங்களோட தலையீடு இருக்குன்னா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட், மேஜர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். ம். ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஆர்கியூமென்ட், ப்ராப்ளம் அது எல்லாமே வந்து கிளியரா பேசிக்குவீங்க. சரியா? இந்த இதுல இருந்து உங்களுக்கு உங்க பெர்சன் வந்து பேச வர்றதுக்கான சான்ஸ் நெறையா இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான கார்டு பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு உங்க பெர்சனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஹேங்க்டு மேன் இருக்கு. ஒரு ரொம்ப பெரிய அவேக்கனிங் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ ஸ்டேபிள், நீங்க எவ்வளோ முக்கியம். இதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர். இதுதான் வந்து பிராக்டிகலான ஒரு லைஃப். இத வந்து அழகா புரொடெக்ட் பண்ணி, அழகா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். சிலருக்கு வந்து இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் வந்து மேரேஜ், கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு யோசனை வந்து அதிகமா இருக்கும். இமோஷனலா வந்து அவங்க என்னெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் ஆகி இங்க இமோஷன்ஸும் பேசும். அதே நேரத்துல ப்ராக்டிக்கலாவும் திங்க் பண்ணி உங்களுக்கு கூட வந்து ஒரு லாங் டேர்மா வர்றதுக்கான ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பா இந்த கார்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது நாள் வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான பெயின்லாம் அனுபவிச்சீங்களோ, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், துரோகங்களை சந்திச்சீங்களோ அது வந்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நான் ஜஸ்ட் ஒரு பிரீஃபா சொல்லிடணும் அப்படின்னா, இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்க போகுது. இமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்க போகுது. இமோஷன்ஸை தாண்டி ப்ராக்டிக்கலாவும் உங்க பர்சன் வந்து திங்க் பண்ண போறாங்க. நிறைய உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு அவேக்கனிங் வரப்போகுது. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளோட அந்த பெயின் ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்க போகுது. அந்த பெயின் ஃபுல்லு வந்து உங்களுக்கு முடிய போகுது. நிறைய சீக்ரெட்ஸ் வந்து வெளியில் வரப்போகுது. இது மேஜர் ஆர்க்கானா, ரெண்டுமே மேஜர் ஆர்க்கானா. ஸோ சீக்ரெட்ஸ், ஹிடன் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அது எல்லாமே வந்து வெளியில வரப்போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்து உங்க லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் வந்து கொண்டு வரப்போகுது. எஸ்பெஷலி இத்தனை நாள் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு பவர்ஃபுல்லான நாள். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுனா பண்ணலாம். 3 போர்ட்டல் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவராலா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், அல்லது நீங்க இதை கரியருக்கும் கூட நான் சொன்னது வந்து நீங்க கரியருக்கும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க கரியர்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய சேஞ்ச் வந்து உங்க லைஃப்ல வரப்போகுது. ஃபினான்ஷியலாவும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக போறீங்க. ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், இல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி ஷிஃப்டா தான் இது இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கான உங்களுக்கு ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.